இன்னைக்கு நம்மட்ட கர்த்தர் பேசினா நம்ம ரெடியா இருக்கறோமா? Are we ready to learn, hear what the Lord speak to us? நைட் 2 மணிக்கு உங்ககிட்ட வந்து பேசினார்னா நீங்க ரெடியா இருப்பீங்களா? If the Lord is ready to speak to you midnight 2 o'clock, are you ready to hear his voice? ரெடியா இருப்பீங்களா? Are you ready? ஒரு நாள் திடீர்னு பிலிப்பிட்ட வந்து ஆவியானவர் சொல்றார், கர்த்தருடைய தூதன் வந்து சொல்றான். Suddenly one day the spirit of the Lord's angel came to Philip and said, நீ எழுந்து வனாந்தர முகமாய் போன்னு சொல்றான். and you rise up and you go to the wilderness. போனானா இல்லையா? போனா. Yes, he go. நீங்க மூடின்னு ஒரு பிரசங்கியாரை கேள்விப்பட்டிருப்பீங்க. And you have heard about Moody, the preacher. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு வல்லமையான பிரசங்கி. And he is a famous preacher. ஒரு நாளைக்கு எத்தனையோ கிலோமீட்டர் போய் பிரசங்கம் பண்ணுவார். And he is the one who was traveling for a few kilometers and he preached. ஒரு நாளைக்கு எத்தனையோ பிரசங்கம் பண்ணுவார். And he used to take a preaching for a day. ஒரு நாள் அவர் பிரசங்கம் முடிச்சிட்டு வந்து ரொம்ப டயர்ட்ல படுத்துட்டார். One day after his preaching he came back to home and slept because of his tiredness. அவர் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கும்போது ஆண்டவர் பேசினாரா. And when he ate and took rest, the Lord spoke to him. உன்னுடைய சமையல்காரனுக்கு போய் என்னை பத்தி உடனே சொல்லு. And you go and tell about me to your cook. அப்ப ரொம்ப டயர்டா இருந்துச்சு அவருக்கு. He was very tired on that day. ஆண்டவரே அவன் யார் கூட தான் இருக்கான், என் கூடயே தான் இருக்கான், காலையில எந்திரிச்ச உடனே நான் அவனுக்கு சொல்லிடுறேன்னு சொன்னான். He is with me always, so when I wake up in the morning I will tell about you. படுத்துட்டார். And he slept. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு திருப்பி ஆண்டவர் எழுப்பினாரா. After half an hour the Lord spoke நீ him உடனே again. போய் உன்னுடைய குக்குக்கு என்னை வெளிப்படுத்துன்னு சொன்னார். And you go and you mention about your cook about me. அப்ப அவன் சொன்னானா, அவன் எங்க போயிடுறான், என் கூட தானே இருக்கான். And என்ன தூக்கம் டென்ஷன் ஆகுது அவருக்கு. And he replied by tension, he said, so he is already with me, I will reply to him. ஆண்டவர் சொன்னார், அவன் என்கிட்ட தானே சுவாமி இருக்கிறான், நான் காலையில பேசிடுறேன் அவனை. And he replied unto Lord, he is with me, I will tell about him in the morning. திரும்ப ஒரு 1 hour கழிச்சு மிட்நைட்ல எழுப்பினார். After 1 hour the Lord woke up in the midnight. early morning எழுப்பினார். Early morning he was woke up. அப்ப அவன் சொன்னானா, காலையில எழும்பின உடனே தயவு செய்து நான் அவனை முதல்ல பாத்துறேன். When I was waking up in the morning, I will see him first in the time. என்னை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடுங்கன்னு சொன்னான். And please don't disturb me, I want to take a little rest. ஆனா அந்த தூக்கத்திலயும் டைமை பார்த்தாரு. Even in the midst of his sleep, I was looking into the time. இழுத்து மூடி படுத்துட்டார். And he again covered himself and slept. காலையில நார்மல் டைத்துக்கு அவர் எழும்புறாரு. Unusual time he woke up in the morning. வேகமா முகம் கழுவுறாரு. And he washed his face. பாஞ்சு போறாரு. என்ன இப்ப ஆண்டவர் என்ன சொல்லிருக்காரு? காலையில அவனை குக்க நைட் பாருன்னு சொன்னாரு. இவர் என்ன சொல்லிருக்காரு? காலையில நான் பார்ப்பேன் அப்படின்னு இருக்காரு இல்லையா? அதனால பைபிளை தூக்கிட்டு ஓடினாரு. அவன் அவுட் ஹவுஸ்ல இருந்தா ஓடினாரு. He replied to the Lord, said, so I will wake up in the morning, I will look unto my cook. And he was hurriedly going to face the cook. அவன் ரூம் தட்டுறாரு. And he was knocking the door. காலையில அவனுக்கு யாரு என்ன சொல்லணும்? இன்னைக்கு முதல் ஆள் நம்ம வேலையாட்களுக்கே நம்ம இன்னைக்கு என்ன செய்றோம்? முதல் ஊழியன் போய் கதவு தட்டினா கதவு திறக்கல. In the morning time we have to first reply to Jesus about him to the cook. When he was knocked the door, he was not opening. எட்டி பார்த்தா சமையல்காரன் சூசைட் பண்ணி செத்து போயிருந்தான். And he peeped inside the room and the cook was committed suicide. இவனுக்கு ஒண்ணுமே ஓடல. And he could not do anything. ரூம் திறந்து உள்ள போய் பார்த்தா ஒரு லெட்டர் எழுதியிருந்தான். Opening his room, when he entered inside, he wrote a letter. நான் நைட் 11 மணிக்கு தற்கொலை பண்ண முயற்சித்தேன். ஏதாவது ஆறுதல் கிடைக்குமா என்று தவித்தேன். இது first subject. This was the first subject mentioning that at 11 o'clock I was trying, someone will come and comfort me. I thought of committing suicide. இதுதான் first இவரை ஆண்டவர் எழுப்புன டைம். And this was the first time the Lord woke him. second எழுதிருக்கான். And second part. திருப்பி 1 மணி நேரம் காத்திருந்தேன். Again I tarried for 1 hour. எனக்கு இளைப்பாறுதல் கொடுக்க ஆள் இல்ல. And there was no one to give me rest. third எழுதுறான். And thirdly he returned. கடைசியா ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்தேன். எனக்கு யாருமே என்னோட இடைப்படல. I have given a last chance and no one interceded with me. அதனால் என்னை நான் என்ன செய்கிறேன்? மாய்த்துக் கொள்கிறேன்னு செத்துட்டான். And this is how he said, so I am committing suicide. எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. See how it will be. 3 ட்ரிப் எழுப்பி இவர் போய் அப்பதான் யோசிச்சாரா, நான் ஊரா போய் பிரசங்கம் பண்ணியும் கடைசில யாரை விட்டுட்டேன்? என் கூட உள்ளவனை விட்டுட்டேன். And 3 trips I have done sermon, but those who are with me I have lost him. பாஸ்டர் ஜோயல் அடிக்கடி சொல்வார். Pastor Joel used to tell this often. பெங்களூர்ல இருக்கும்போது ஒரு நாள் அவர் வேகமா புறப்பட்டு வெளியே வந்தாரா. When he was at Bangalore, hastily he was departing outside. ஒரு வாலிப பையன் ஓடி வந்தானா. And one young boy came towards him. பாஸ்டர் ஒரு 5 நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க பாஸ்டர் பேசணும்னு கேட்டான். And he told unto the pastor, give me 5 minutes, I want to speak to you. நான் இவ்வளவு நேரம் இங்க தான் பா இருந்தேன், இப்ப அவசரமா நான் புறப்பட்டு இருக்கேன், தயவு செய்து இன்னொரு ட்ரிப் வான்னு சொல்லிட்டான். And he said, so I am hurriedly going outside, I was here for a long time, you come another day. அப்படியே அவன் பார்த்துட்டு பரிதாபமா நின்னானா. இவர் போயிட்டார். And he was looking pathetic towards him and he left the place. ஒரு 2-3 hours கழிச்சு அவர் விசிட்டிங் முடிச்சு வந்தார். After 2-3 hours he came back after visiting.
அப்போ பக்கத்துல உள்ள ரயில்வே லைன்ல சொன்னாங்களா ஒருத்தன் விழுந்து சூசைட் பண்ணிட்டான். The nearby railway they said so, he committed suicide. கடைசில போய் பார்த்தா இவர் சந்திச்ச அதே வாலிபன் தான் நிஞ்சிருக்கான். அப்பதான் யோசிச்சாராம், ஐயோ நான் விசிட்டிங்னு போயிட்டு யாரை விட்டுட்டேன், என்னை தேடி வந்த ஆத்துமாவை விட்டுட்டேன்னு அதை ஒரு பாவல சொல்லுவாங்க. To tell often that the boy who faced me committed suicide. நம்ம ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமா? Are we hearing hearken to the voice of God? காலையில எழுப்புறாரு, He is waking up in the morning அவன் கூட தன்னுடைய துக்கத்தை வியாகுலத்தை ஷேர் பண்ண விரும்புறாரு. and he want to tell about his grief and heaviness. 10 சீஷர்களோடு அவர் எங்க இருந்தார்? 11 சீஷர்களோடு எங்க இருந்தார்? கெத்செமனேல இருந்தார். At Garden of Gethsemane he was with 11 disciples. அதுல 8 சீஷர்கள் தங்க தனியா விட்டாரு. 8 disciples were left alone. அடுத்து 3 பேரை கூப்பிட்டு வியாகுலப்படவும் துக்கப்படவும் தன்னுடைய மன வேதனையை ஷேர் பண்றதுக்கு யார்கிட்டயாவது ஷேர் பண்ணலான்னு பார்த்தாரு. அவனுங்களும் தூங்கிட்டான். And he wanted the 3 disciples to come along with him, wanted to share all his burden and sorrows and heaviness. கடைசில தனியாவே போய் புலம்பி அழுது ரத்தமெல்லாம் வேர்வையா வெளியே வந்தது. At last he came alone and he was shedding lamenting tears and all his blood comes as a sweat. அதனாலதான் அவர் பேதுருவையோ யோவானையோ கூப்பிடல. யாரை தேடினாரு? என் வார்த்தைக்கு கீழ்ப்படிகிற ஒரு அடியான் தேவை. So the Lord did not sought after Peter or James or the one who want to hear my voice. அப்படி தேடி பார்த்ததுல கிடைச்ச ஒரு முத்து தான் யாரு? அனனியா. And when he sought after the one pearl he received was Ananias. அவனை கரெக்ட்டா கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டார். And he was identified correctly and brought him there. கை வச்ச உடனே கண்ணுல இருந்து பட்டுன்னு செதில் வெளியே விழுந்துச்சு. He laid his hands upon him, completely the scales அடுத்த fell down. செகண்ட் அபிஷேகம். And next the second was anointing. கொஞ்ச நேரத்துல ஞானசானம் கொடுத்துட்டான். After a while he given water baptism. இன்னைக்கு என்ன நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற இதோ அடியேன் சொல்ற கேள்வி கேட்காத ஒரு கீழ்ப்படிதலுக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு கூட்டம் ஜனங்கள் எவ்வளவு பேர் உண்டு? How many group of people are found in our midst and without any kind of his question and they are hearing and obeying and such a people are needed for God. கடைசி நாட்கள்ல அப்படிப்பட்டவங்கள தான் கர்த்தர் வைத்து தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். In these last days the Lord wants such a people and want to fulfill his will. ஒரு சிலர்லாம் நம்மளே திருப்பி பிரசங்கம் பண்ணிடுவோம். And some of them even they will return back and we will preach to them. லோத்துட்ட கர்த்தர் பேசினாரு, அவன் அதுக்கு என்ன சொன்னா? அப்படி அல்ல ஆண்டவரேன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டான். Lord spoke to Lot, it's saying so, it's not like that. அது முதல் கோணல் முற்றும் கோணலா போயிடுச்சு. And that which first it was crooked and everything was crooked. நமக்கு இந்த நாட்களில தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிற அப்படியே ஒரு பழக்கம் வேணும். என்ன சொன்னாலும் ரைட் செய்யற. We must have a practice, whatever the Lord say, whatever you tell, I will obey. தேவ சித்தத்துல உன்னுடைய அறிவே உள்ள வரக்கூடாது. Your knowledge must not peep inside or enter into the will of God. தேவ சித்தம்ங்கற பாயிண்ட்க்கு வந்துட்டனா அதுல உன்னுடைய நாலேஜ்க்கு அங்க இடமே கிடையாது. நீ அந்த இடத்துல ஒரு முட்டாள் மாதிரி ஒப்பு கொடுக்கணும். When you come to the point of the will of God, your knowledge must not enter inside, as a fool you must sit. ஒருத்தர் சொன்னார், இயேசுவுடைய சீஷர்கள்ல ஒருத்தன் கூட பிரில்லியன்ட்டான ஆள் கிடையாது. And among the disciples no one was brilliant. ஒண்ணும் பெரிய சாதனையாளர்கள் யாருமே கிடையாது. And no achiever was found among them. படிச்சவனே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு டீமை தான் தேவன் பிடிச்சு வச்சிருந்தார். And no educated person or qualified person was found among them. Such a people are caught by Jesus. எதுக்கு? Why? சொன்னதை செய்யறதுக்கு ஆள் வேணும். He want the people whatever he can mention will obey. சொன்னதை செய்யறதுக்கு அவருக்கு தேவையான ஆள் வேணும். And he is in need of a people, whatever he tell he must obey. ஒரு பெரிய படிச்சவனை கொண்டு போய் விஞ்ஞானியை கொண்டு போய் விட்டா அவன் இந்த தண்ணியை மொண்டு ஊத்துனா இதுல அது இருக்கு இது இருக்குன்னு அவன் சொல்லிட்டு இருப்பான்.